happy morning. Welcome to the Dynamic Communicators channel. I am your Chitra. First of all, I am very sorry. I missed you all so much for so many days. So the tight class schedules, I was not able to spend time with you and all and for you and all. But I will meet you all often. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலமா உங்களை நான் வரவேற்கிறேன். நான் என்ற உங்களுடைய சித்ரா. இவ்வளவு நாள் உங்களை மீட் பண்ணாம விட்டதுக்கு ரொம்ப சாரி. என்னுடைய டைட் கிளாஸ் ஷெடியூல்ல உங்களை மீட் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. பட் நான் உறுதி அளிக்கிறேன், இனிமே கண்டிப்பா உங்களை எல்லாரையும் நான் வீடியோ கிளாஸ் மூலமா மீட் பண்ணுவேன். ஓகே? We have seen in the last class subject-verb agreement. In today's class, we are going to see with examples the subject is a verb. நம்ம முந்தைய கிளாஸ்ல எழுவாய் வினை எப்படி ஒத்து போகுதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வினையை தீர்மானிப்பது எழுவாய் தான் அப்படின்றத உதாரணம் வச்சு பார்க்க போறோம். Hope you all remember what I taught in the previous class, simple sentence structure table. So by that everybody knows what is subject, what is verb, what is object. Okay, let's go into the lesson. நான் முந்தைய கிளாஸ்ல உங்க எல்லாருக்கும் எளிய வாக்கிய அமைப்பு அட்டவணை கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். எளியாய்னா என்ன, வினைச்சொல்னா என்ன, பயனிலைனா என்னன்னு அது எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஒரு லெசனுக்குள்ள போலாம். எக்ஸாம்பிள் 1. The bouquet of roses is beautiful. உதாரணம் 1. ரோஜாக்களின் பூங்கொத்து அழகாக இருக்கிறது. Why not are? ஏன் ஆர் பண்ணக்கூடாது இங்க இஸ் வர இடத்துல? பிகாஸ் bouquet is the subject, not roses. ஏனெனில் bouquet தான் எழுவாய், roses இல்ல. Example 2. The students in the classroom are silent. உதாரணம் 2. வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. Why not is? ஏன் is பண்ணக்கூடாது ஆர் வர இடத்துல? Because students is the subject, not classroom. ஏன்னா students தான் எழுவாய், classroom இல்ல. So what do you understand? Nearest word doesn't control verb. இதுல இருந்து என்ன தெரியுது? பக்கத்துல இருக்கிற சொல்லு வினை சொல்லை மாற்றாது.